Hi friends, welcome to our channel Jolly Learning. ஹே ஜாலி ஜாலி வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். நாம் இப்போது 5th ஸ்டாண்டர்டில் சப்ளிமெண்ட்ரியில் இருக்க த 2 pigeons அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறோம். Once there lived 2 white pigeons. They were friends. ஒரு காலத்தில் பிஜின்ஸ்னால் என்னன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புறா, ஒயிட் பிஜின்னா வெள்ளை புறா. ஒரு காலத்தில் 2 வெள்ளை புறாக்கள் வாழ்ந்து வந்தது. They were friends. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 ஒயிட் பிஜின்ஸ். They spent their days looking for food. During afternoons, they would rest on their favorite tree in the forest. அந்த 2 ஒயிட் பிஜின்ஸும் பகலில் ஃபுல்லாக ஃபுட், அதாவது இறை தேடுவாங்க. டியூரிங் ஆஃப்டர்நூன்ஸ் தே வுட் ரெஸ்ட் ஆன் their ஃபேவரட் ட்ரீ இன் த ஃபாரஸ்ட். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மதியத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடித்தமான மரம், அந்த காட்டில் இருக்க அவங்களுக்கு பிடித்தமான மரத்தில் ரெஸ்ட் எடுப்பாங்க. Then they would sing and dance. அப்படி அவங்க ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவங்க பாட்டு பாடிக்கிட்டே ஆட்டம் ஆடிக்கிட்டே அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. Soon it would be night. They would lock their wings and sleep. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, லாக் their wings. இந்த இடத்துல லாக் அப்படிங்கிறது பூட்டுறது கிடையாது. அவங்களுடைய விங்ஸ், அதாவது அவங்களோட இறகுகள் எல்லாமே மடிச்சுக்கிட்டு சுருக்கிக்கிட்டு ஸ்லீப், அவங்க தூங்கிடுவாங்க. ஓகேங்களா. One day it was raining heavily in the forest. ஒரு நாள் அந்த காட்டில் ஹெவிலி ரெய்னிங், ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிட்ருக்கு. படத்தில் பாருங்கள், மழை பயங்கரமாக பெய்யுதுங்களா, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. த அனிமல்ஸ் ரேன் டு their ஹோம். எல்லா விலங்குகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அவங்கவுங்க வீடுனா என்ன, அனிமல்ஸ் எங்கெங்கே தங்கி இருப்போமோ அதுதான் அவங்க வீடு இல்லைங்களா, அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ டிட் ஒன் ஆஃப் த ஹென் பிஜியன். அந்த பிஜின்ஸில் ஹென் பிஜின் அண்ட் காக் பிஜின்ஸ் ரெண்டுமே இருந்ததில்ல, ஆண் புறா பெண் புறா. அதில் பெண் புறாவும் அவங்களோட வீடு, அந்த வீடுனா என்னது, அந்த மரம், அவங்களோட வீட்டுக்கு போயிடுச்சு. ஷீ ரஃபல்டு ஹேர் ஃபெதர்ஸ் அண்ட் ஷூக் ஹர் பாடி டு ரிமூவ் த வாட்டர். அது அதோட விங்ஸ், அதாவது அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே ரஃபில் பண்ணிவிட்டு சுருக்கிக்கிட்டு, அண்ட் ஷூக் ஹர் பாடி, நம்ம மேலே தண்ணிலாம் பட்டதுன்னா இப்படி இப்படி உதரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஃபெதர்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு அது அந்த மாதிரி உதருது. ஷீ அட்ஜஸ்டட் ஹர் விங்ஸ் அண்ட் perched on the tree and started waiting for the cock pigeon. அந்த பெண் புறா அதோட விங்ஸ், அதோட இறகுகள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அந்த ட்ரீ மேலே உட்காந்துட்டு வெயிட் பண்ணுது. யாருக்காக வெயிட் பண்ணுது, காக் பிஜின், அந்த ஆண் புறாக்காக வெயிட் பண்ணுது. The rain continued to pour heavily and it was getting dark. The rain continued. மழை வந்து கண்டினியூவாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. to pour heavily அப்படின்னா அதிகமாக கொட்டி தீக்குது மழை. and it was getting dark. getting darkனா என்னது, இருட்டாயிருது. she started to worry for her friend. அந்த பெண் புறா என்ன பண்ணுது, ரொம்ப ஃபீல் பண்ணுது. யாருக்காக அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டுக்காக, அதாவது ஆண் புறாக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுது. he is never so late. I hope he is safe. She whispered to herself. அவன் எப்பவுமே லேட்டாக வரமாட்டான். I hope he is safe. எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் சேஃபாக இருப்பான்னு. She whispered to herself. அதுக்குள்ளவே மெல்லமாக முணுகிக்குது, அதாவது பொறுமையாக அது மனசுக்குள்ளவே பேசிக்குது. Ah, the rain is heavy. Let me wait in this tree till it stops, thought the cock pigeon and perched on a tree. இந்த பக்கம் யாரு, ஆண் புறா. ஆண் புறா என்ன சொல்லுது, த ரெயின் இஸ் ஹெவி. அச்சோ, மழை ரொம்ப வேகமாக பெய்யுது, நம்ம மழை நிற்கிற வரைக்கும் இந்த ட்ரீலையே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வேற ஒரு ட்ரீ மேலே அது வெயிட் பண்ணுது, உட்காந்துருக்கு. ஹீ டிட் நாட் நோ தெர் வாஸ் அ பேர்ட் கேச்சர் நியர்பை. அந்த ஆண் புறாவுக்கு தெரியல, பக்கத்தில் தான் அந்த புறாவை பிடிக்கிற வேடன் இருக்கான் அப்படிங்கிறது அந்த ஆண் புறாவுக்கு தெரியல. பார்த்தீங்களா, வேடன் இந்த படத்தில் பாருங்கள், அங்கே நிற்கிறான் இல்லைங்களா, அது ஆண் புறாவுக்கு தெரியல.
The bird catcher silently reached near the pigeon and clamped. அந்த வேடன், அந்த பறவையை பிடிக்கிற வேடன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே பொறுமையாக சைலண்ட்டாக அந்த பிஜினுக்கு பக்கத்தில் போகி அண்ட் clamped, அதை பிடிச்சிட்றான். He had caught the pigeon. அந்த ஆண் புறாவை அவன் பிடிச்சிட்டான். த பிஜின் ட்ரை டு ஃப்ளை அண்ட் ஃப்ளட்டர் இன் வெயின். அந்த பிஜின் என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது, எதுக்கு, பறக்கிறதுக்கு. அதை படபடபடன்னு அந்த ரெக்கையை வந்து படபடன்னு அடிச்சுக்கிட்டு அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. த காக் பிஜின் வாஸ் டென்ஸ்டு அண்ட் ஃபெயிண்டட். அது என்ன பண்ணுது, ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே மயக்கம் அடைஞ்சிருது. த ஹண்டர் புட் த பிஜின் இன் ஹிஸ் கேஜ் அண்ட் ஸ்டார்டட் டு வாக் ஹோம். உடனே அந்த ஹண்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த வேடன் என்ன பண்ணுறாங்க, அந்த பிஜினை அதை கூண்டுக்குள்ளே, கேஷ்னா என்னது, கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே போட்டு ஸ்டார்டட் டு வாக் ஹோம், அவங்க வீட்டுக்கு நடந்து கிளம்புறாங்க. I should be home before the rain increases, he thought to himself. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மழை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் போல், அதிகமாயிரும் போல் அப்படின்னு அந்த ஹண்டர், அந்த வேடன் நினைக்கிறான், மனசுக்குள்ளவே நினைக்கிறான். It started to rain heavily. Just then, the hen pigeon saw a bird catcher coming near the tree. ரெயின் வந்து, அதாவது மழை வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஜஸ்ட் தென், அப்போ தான் அந்த ஹென் பிஜின் பார்க்குது, யாரை பார்க்குது, அந்த பேர்ட் கேச்சர், அந்த பறவையை பிடிக்கிற வேடனை அந்த ஹென் பிஜின் பார்க்குது. கம்மிங் நியர் த ட்ரீ, அந்த ஹென் பிஜின் இருக்க ட்ரீக்கு பக்கத்தில் அவன் வந்துட்டுருக்கான். இந்த கேஜ் ஹி ஹேட் த காக் பிஜின், அவன் அந்த கூண்டில் ஒரு ஆண் புறாவை வச்சுருக்கான். இட் வாஸ் அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ்னால் என்ன சொன்னேன், நினைவிழந்த, அது வந்து சுயநினைவே இல்லாமல் நினைவிழந்து போய் அந்த ஆண் புறா அந்த கூண்டுக்குள்ளே இருக்குது. Fear gripped the hen pigeon. அந்த பெண் புறாவை பயம் பற்றி கொள்ளுது. அதாவது was it her friend, நம்ம ஃப்ரெண்டாக இருக்குமோ. The bird catcher neared the tree. அந்த பேர்ட் கேச்சர் ஹண்டர் என்ன பண்ணுறான், அந்த வேடன் ட்ரீக்கு பக்கத்தில் வந்துட்டான். இந்த படத்தில் பாருங்கள், அந்த வேடன் அந்த கூண்டுக்குள்ளே ஆண் புறாவை வச்சுக்கிட்டு அந்த ட்ரீக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கான் இல்லைங்களா. She had to hide, but she also wanted a closer look to see if it was her friend. அந்த வேடன் பக்கத்தில் வரான்ல, அப்போ கண்டிப்பாக அந்த பெண் புறா என்ன பண்ணணும், அதுவும் போய் ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா அதையும் பிடிச்சிருவான்ல, அது போய் ஒளிஞ்சிக்கவும் செய்யணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணணும், அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது அவளோட ஃப்ரெண்டு தானா, அந்த ஆண் புறா தானா அப்படின்னு க்ளோஸாக அதை வாட்ச் பண்ணணும். She flew down to the lowest branch. அதனால் அந்த பெண் புறா என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்க கீழால், ரொம்ப கீழே இறக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரான்ச், அந்த கிளைக்கு பறக்குது. ஹோ நோ, இட் இஸ் ஹிம். அச்சோ, இது அவன்தான். வாட் ஷல் ஐ டூ நவ், நான் இப்போது என்ன பண்ண போகிறேன். ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை ஃப்ரெண்ட், worried the hen pigeon. நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த பெண் புறா என்ன பண்ணுது, ரொம்ப ஃபீல் பண்ணுது. The sky thundered and the bird catcher took cover under her tree. ஸ்கை, வானம் என்ன பண்ணுது, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. அண்ட் த பேர்ட் கேச்சர், அந்த வேடன் என்ன பண்ணுறான், இந்த மரத்துக்கடியிலேயே நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடியிலே வந்து நிற்கிறான். Looks like I have to wait till the rain stops, said the bird catcher. அந்த வேடன் என்ன சொல்கிறான், மழை நிற்கிற வரைக்கும் நம்ம இங்கவே இந்த மரத்துக்கிட்டேயே நிற்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறான். பாருங்கள், இந்த படத்தில் ரொம்ப இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, அதனால் அவன் மரத்துக்கடியில் வெயிட் பண்ணலான்னு நினச்சிக்கிறான். Soon it stopped raining. The bird catcher wanted to leave, but it was too dark and late in the night. சீக்கிரத்திலே, விரைவிலேயே அந்த ரெய்னிங் வந்து, அதாவது மழை வந்து நின்றுச்சு. த பேர்ட் கேச்சர், அந்த வேடன் வந்து என்ன நினைக்கிறான், இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது டூ டார்க், ரொம்ப இருட்டாயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு. ஐ வில் கேம்ப் ஹியர் ஃபார் த நைட் அண்ட் லீவ் இன் த மார்னிங். நம்ம நைட் இங்கவே கேம்ப் போட்டு, அதாவது நைட் இங்கவே தங்கிட்டு மார்னிங் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹி தாட், அவன் நினைக்கிறான். இட் வாஸ் அ வெட் அண்ட் கோல்ட் நைட். அது வந்து ரொம்ப, அந்த இடம் வந்து மழை பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால் அந்த இடம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இரவு ரொம்ப குளிராக இருக்குது. அண்ட் ஹி வாண்டட் டு ஸ்டார்ட் எ ஃபயர் டு கீப் ஹிம்செல்ஃப் வார்ம்.
அதாவது அவன் அந்த குளிர்லேருந்து நடுங்கிறத தடுக்கிறதுக்காக அவனுக்கு அந்த இடத்துல நெருப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணுது. He could not find any dry twigs. Twigsனால் என்னன்னு சொன்னேன், அந்த சுள்ளி விறகுகள் சொன்னேன் இல்லைங்களா. அவனால் அங்கே எங்கேயுமே அந்த காஞ்சு போன சுள்ளி விறகுகள் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, எல்லாமே ஈரப்பதமாக இருக்கும் இல்லைங்களா. The pigeon in the cage woke up and tried to fly only for his wings to hit the cage. இந்த சமயத்தில் அந்த ஆண்புறா, அந்த காக் பிஜின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த கூண்டுக்குள்ளே முழிச்சுக்குது. அண்ட் ட்ரை டு ஃப்ளை, அது வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒன்லி ஃபார் ஹிஸ் விங்ஸ், அதோட இறகுகளை மட்டும் அடிச்சுக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணுது. டு ஹிட் த கேஜ், அந்த கூண்டை தாக்குது, எப்படியாவது இந்த கூண்டுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. The hen pigeon started to cry. Her friend said, "Do not feel sad, dear." அந்த பெண் புறா என்ன பண்ணுது, இது ட்ரை பண்ணுது. ஆண் புறா வந்து அந்த பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை பார்த்துட்டு அந்த பெண் புறா வந்து அழ ஆரம்பிச்சிருது. அதுக்கு வந்து ஆண் புறா என்ன சொல்லுதுன்னா, "Don't feel sad, dear." நீ வந்து ஃபீல் பண்ணாத, சோகமாக இருக்காத. We have a guest now. அந்த மரம் தானே அவங்க வீடு. இப்போ அந்த மரத்துக்கிட்ட யார் நிற்கிறது, அந்த வேடன் நிற்கிறாங்க இல்லையா, இவர் வந்து நம்மளுடைய கெஸ்ட்டு. The man is shivering and hungry. அந்த மேனுக்கு, அதாவது இந்த வேடனுக்கு ரொம்ப நடுக்கமாக, அதாவது அந்த குளூரில் ரொம்ப நடுக்கமாகவும் பசியாகவும் இருக்குது. He needs your help. அவருக்கு உன்னுடைய உதவி தேவை. The pigeon flew from the tree in search of dry twigs. உடனே அந்த பெண் புறா இருக்கு இல்லைங்களா, அந்த பிஜின் என்ன பண்ணுது, பறந்து போய் ட்ரீயில் இருந்து அந்த ட்விக்ஸு, அந்த சுள்ளிக்குச்சி, அந்த ட்ரையாக இருக்க சுள்ளிக்குச்சி எல்லாமே பொறுக்கிட்டு வந்து கொடுக்குது. பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், ஆண் புறா கூண்டுக்குள்ளேருந்து சொல்லுது பெண் புறா கிட்ட. உடனே பெண் புறா பறந்து போய் அந்த சுள்ளிக்குச்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒன்று ஒன்றா சேர்க்குது. She got 2 or 3 twigs at a time and made a big heap of dry twigs. அதாவது ஒரே டைமில் 2, 3 அந்த மாதிரி நிறைய சுள்ளிக்குச்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய குவியலையே உருவாக்கிருச்சு. She got flint stones for the bird catcher to start the fire. அது மட்டும் இல்லாமல் flint stonesனால் வெங்கச்சங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒயிட்டாக இருக்குங்களே, அந்த 2 கல்லை உரசினா கூட நெருப்பு வரும் இல்லைங்களா, அந்த 2 கல்லையும் கொண்டு வந்து அந்த வேடன் கிட்ட, அந்த பறவையை பிடிக்கிற வேடன் கிட்ட கொடுத்து நீங்கள் ஃபயர், அதாவது நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. The bird catcher was surprised by the hen pigeon. அந்த பறவை பிடிக்கிற வேடன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இந்த பெண் புறா செய்கிற வேலையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு he made fire, அந்த நெருப்பை பற்ற வைக்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த படத்தில் நெருப்பு அவர் பற்ற வச்சிட்டாரு. He made fire. You are my guest. I have no food to give you. I will jump into this fire so that you can eat me. அப்போ அந்த ஹென் பிஜின், அதாவது பெண் புறா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து என்னோட கெஸ்ட்டு, என்கிட்ட வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு உணவுப் பொருளுமே கிடையாது. நான் வந்து இந்த ஃபயரில் ஜம்ப் பண்ணிடுறேன், குதிச்சிட்றேன், அப்புறம் நீங்கள் என்னை சுட்டு சாப்பிடுங்க, ஓகேவா, நான் உங்களுக்கு உணவாயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் புறா சொல்லுது. The bird catcher was overwhelmed by the hospitality of the pigeon. அந்த வேடன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, அந்த பிஜினோட, பெண் புறாவோட விருந்தோம்பல் பண்பை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. He caught the hen pigeon and stopped her from jumping into the fire. அவரே அந்த பெண் புறாவை நெருப்பில் விழும் பொழுது அதை நிறுத்தி அதை வந்து கையில் பிடிச்சிக்கிறாரு, நெருப்பில் விழாதபடி. Oh, kind bird, what do you want? ஐயோ கருணையான பெண் புறாவே, உனக்கு என்ன வேணும்? I will help you in any way I can, said the bird catcher. நான் வந்து உனக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த வேடன் வந்து கேட்குறாரு. Please set my friend free. My life will be meaningless without him, replied the pigeon. தயவு செஞ்சு என்னோட ஃப்ரெண்டு இந்த ஆண் புறாவை நீங்கள் ஃப்ரீயாக, சுதந்திரமாக பறக்க விடுங்க. என்னோட லைஃபு இந்த ஆண் புறா இல்லாமல் மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாததாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் புறா வேடன் கிட்ட சொல்லுது.
He opened the cage and set the pigeon free. உடனே அந்த வேடன் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் படத்தை பாருங்க, அந்த கேஜ் அந்த கூண்டை திறந்து விட்டுறாரு. அந்த ஆண்புறா வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக பறக்க விடுறாரு. ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ். நான் ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப சுயநலமாகவும் இருந்துட்டேன். ஐ வில் நெவர் ட்ராப் எனி பேர்ட் அகைன். இதுக்கப்புறம் நான் எந்த பறவையுமே பிடிக்க மாட்டேன். said the bird catcher. அந்த பறவையை பிடிச்ச வேடன் இனிமேல் எந்த பறவையும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. he stayed the night there. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அவர் அங்கேயே தங்கியிருந்தார். in the morning the pigeons got him nuts, fruits and seeds to eat. மார்னிங் காலையில் அந்த பிஜின்ஸ் 2 வெள்ளை புறாக்களும் என்ன பண்ணுச்சு, அந்த வேடனுக்கு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, பழங்கள், சீட்ஸு, விதைகள் இது எல்லாமே சாப்பிட கொடுத்தது. த பேர்ட் கேச்சர் தேங்க்ட் த பிஜின்ஸ் அண்ட் வாக்ட் அவே. அந்த வேடன், அந்த பறவையை பிடிச்ச வேடன் என்ன பண்ணுறாரு, தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அந்த பிஜின்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாரு. இதுதாங்க கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையில் மாரல் அப்படின்னா இந்த கதையில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பறவைகள் பாருங்கள், அந்த பிஜின்ஸ் கூட விருந்தோம்பல் பண்போடு நடந்துக்குது இல்லைங்களா, அந்த விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களாகிய நாம் பறவைகளையோ விலங்குகளையோ துன்புறுத்தக்கூடாது, அவங்கள சுதந்திரமாக செயல்படுற விடணும் அப்படிங்கிற ஒரு மனித பண்பையும் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே கொடூரமாகவும் சுயநலத்தன்மையோடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனித பண்பையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எதிராளியாக இருந்தால் கூட நம்மளை தேடி வரும்பொழுது அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். ஆமாம் இல்லைங்களா, இப்போது அந்த பிஜின் என்ன பண்ணுச்சு, அதை அடைச்சி வச்சுருந்தாலும், ஃப்ரெண்டை அடைச்சி வச்சுருந்தாலும் இவங்க இடத்துக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த விருந்தோம்பல் பண்பு சொன்ன இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனித பண்பையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. இதை டைரெக்டாக நம்ம கதையாக சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்றதை விட இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து அது மூலியமாக ஒரு கதையாக உருவாக்கி சொல்லும் பொழுது அது குழந்தைங்க கிட்ட 100% போய் சேரும். அவங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கும் அதிகமாக வளரும். அதுக்காக தான் இந்த கதையை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.